அனைவருக்கும் வணக்கம். 2025 முதல் 2026 வரைக்கும் ஒரு 1 இயருக்கான ஒரு நியூ இயர் ப்ரெடிக்ஷனா நம்ம கொடுக்க போறோம் மேசராசிக்கு. மேசராசியை பொறுத்தளவுக்கு அது எல்லாத்தையுமே ஃபாஸ்டா செய்யணும்னு ஆசைப்படும். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி எனக்கு 5 நிமிஷத்துல வேணும், 10 நிமிஷத்துல வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி தான் அந்த மேசராசி. நான் முன்னாடி நின்று எல்லாத்தையுமே செய்யறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாத்துலயுமே ஒரு முதன்மையா நான் போறேன், நான் பாக்குறேன், என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதன்மை ராசி தான் மேசராசி. அப்பேற்பட்ட மேசராசிக்கு 2025 இருந்து 2026 வரைக்கும் என்ன மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் நடக்க போகுது, ஓவர் த வேல்யூ நடக்க போதா, இல்ல பிலோ ஆவரேஜ்ல நடக்க போதா, இல்ல ஆவரேஜ்ல ஒரு விஷயம் நடக்க போதா அப்படின்றத ஒரு கணிப்பை தான் நம்ம பார்க்க போறோம். 2025 இருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மேஜரான ராசிகள் எல்லாமே மாறப்போகுது. 4 ராசிகள் மாறப்போகுது. ஒண்ணு சனி பயிற்சி ஆக போகுது, இன்னொன்னு குரு பயிற்சி ஆக போகுது, ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 மேஜர் பிளானட் இந்த 2025ல மாறும்போது இந்த மேசராசி எப்படி எல்லாம் ஒரு ஃபீல் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். இது ஏஜ் வைஸா நம்ம கொடுக்கும்போது, பிகாஸ் 7 சனின்னு சொல்லிட்டோம் நம்ம, மார்ச் மாதம் 7 சனி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தட் நமக்கு எல்லாம் எப்படி பார்க்கும், சிலவங்களுக்கு மங்கு சனியா இருக்கலாம், சிலவங்களுக்கு பெரிய சனியா இருக்கலாம், சிலவங்களுக்கு ஜென்ம சனியா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பிரிச்சு பார்க்குறப்ப எல்லாருக்கும் எப்படி ஒரே மாதிரியா நடக்கும் அப்படின்னா தட் இஸ் அ கொஸ்டின் மார்க் இல்லைங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங் விரைய சனிலேருந்து இருப்போம் சரிங்களா. ஒரு சப்போஸ் உங்களோட வயசு ஒரு இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது, உங்களோட வயசு சனியே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, வயசே ஒரு 23 25 அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த விரைய சனி என்னெல்லாம் பண்ணும், அந்த ஏஜுக்கு என்ன தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் 23 24 வயசுல எனக்கு ஒரு வேலை வேணும், ஒரு நல்ல படிப்பு வேணும், உயர்கல்விக்காக நான் வெளிநாடு போகணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இந்த 7 சனி எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா, உங்களோட டெஸ்டிங் ஃபேஸா இதை நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்களோ அவ்வளவு தூரம் பாசிட்டிவா நடக்கும். நான் முயற்சியே பண்ண மாட்டேன், நான் சோம்பேறியா தான் இருப்பேன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் நடக்கும். ஏன்னா சனி அப்படின்னாலே அங்க ரொம்ப ஸ்லோவஸ்ட் பிளானட், எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஸ்லோவா கொண்டு போகும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மேசராசி நான் எல்லாமே ஃபாஸ்டா வேணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இந்த 2 கிரைட்டீரியா, இந்த பக்கமும் ஒன்று இழுக்கும், அந்த பக்கமும் ஒன்று இழுக்கும், மூளை ஒன்று சொல்லும், மனசு ஒன்று சொல்லும். இந்த மாதிரி நேரத்துல நம்ம அதை தவற விடாம ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போகணும். எனக்கு ஃபாரின் ஜாப் தான் வேணும், எனக்கு இம்மீடியட்டா கிடைக்கணும், ஒரு எக்ஸாம் எழுத போறேன் உடனே கிடைச்சிருமானா கிடைக்கலனாலும் வருத்தப்படக்கூடாது, முயற்சியை கைவிடக்கூடாது அப்படின்றத நம்ம இங்க சொல்ல வரோம். நான் லவ் பண்றேன், லவ் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா, நான் லவ் பண்ற பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன், லவ் பண்ற பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்குமானா 4 அட்டம் பண்ணாதான் அது உங்களுக்கு கிடைக்கும்ன்றதான் இங்க இன்டைரக்ட் மீனிங். ஸோ எதுவுமே இங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிடைக்காது. நீங்க எவ்வளவு தூரம் அதுக்காக முயற்சி பண்றீங்களோ, எவ்வளவு தூரம் அதுக்காக ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் கிடைக்கும். சனியை பொறுத்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. ஹார்ட் ஒர்க் தான் நம்ம பேச போறோம். கடமையை செஞ்சிருங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. 23 வயசுல உங்களுக்கு என்ன கடமை இருக்க போகுது, 23ல இருந்து 25 வயசு வரைக்கும் என்ன கடமை இருக்க போகுது, நல்லா படிக்கணும், நல்ல வேலையில போய் உட்காரணும், பிடிச்ச ஜாப்ல போய் உட்காரணும், கிடைக்கலன்னு மனம் தளரக்கூடாது, நெக்ஸ்ட் அது அடுத்த ஃபேஸ்ல போய் தொடர்ந்து அதை அட்டன் பண்ணி நம்ம சாதிச்சிடணும். ஒரு வேலையில நல்ல பேர் கிடைக்கலையா, ஓகே இந்த டைம் ஃபேஸ் எனக்கு சரியில்லை, டைம் பீரியட் எனக்கு சரியில்லை, நம்ம வெயிட் பண்ணி ரைட் டயத்துல அடிப்போம் அப்படின்னு மனசு தளர விடாம ஒரு விஷயத்த நீங்க செய்யும் போது இந்த விரையச்சனி இல்ல 7 சனி உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. இந்த 23 வயசுல ஸ்டார்ட் ஆகுன்றப்ப அது விரையச்சனியா தான் நம்ம பார்ப்போம். ஒண்ணுமே பண்ணாது, உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா நீங்க மூவ் பண்ணாலே இந்த விரையச்சனி உங்களுக்கு டெஃபினட்டா நல்ல சப்போர்ட் கொடுக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு இந்த சனி ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருக்கிற பட்சத்துல தான் உங்களுக்கு இந்த இது. ஸோ கடமை உணர்வை மட்டும் விட்டுறாதீங்க, எதுவா இருந்தாலும் ஒரு கடமை உணர்வோட செய்யுங்க. லவ் பண்ற பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ ஃபர்ஸ்ட் டைம் ஓகே அக்செப்ட் பண்ணலைன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க, அப்பயும் உங்களுக்கு பாசிட்டிவா நல்லா நிறைய விஷயம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவைன்னு இந்த டெஸ்டிங் பீரியட்ல இந்த சனி பகவான் உங்களுக்கு செக் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. முயற்சியை தளர விடாதீங்க, நல்லா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பரா சக்சஸ் ஆகும்.
சப்போஸ் அடுத்து வாங்க இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஏழரை சனி சில பேருக்கு வந்து பொங்கு சனியில் இருக்கும். நான் பிறக்கும்போது சிலவங்களுக்கு ஜென்ம சனிலாம் வந்து அதெல்லாம் கடந்து முடிஞ்சிடும். அப்போ செகண்ட் ரவுண்ட் பொங்கு சனி வந்து மேபி உங்களுக்கு 25-26 வயசுலேருந்து மினிமம் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து ஒரு 53லேருந்து 55 வயசுக்குள்ள அந்த பொங்கு சனி முடிஞ்சிடும் இல்லைங்களா? ஸோ இந்த பிட்வீன் பீரியடில் இந்த பொங்கு சனி எப்படி இருக்கும் அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் சனியை தான் நம்ம பொங்கு சனின்னு சொல்லுவோம். இது சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மேச ராசியாக இருக்கீங்க, ஒரு 25-26 வயசு தாண்டிட்டீங்க, அதுவும் பொங்கு சனியாக இருந்தது அப்படின்னா, இந்த சனி மாதிரி ஒரு சூப்பராக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நபர் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் மேச ராசிக்கு 10க்கும் 11 கூடியவர் சனி. அவர் தான் ஒரு வேலையை கொடுக்கணும், அவர் தான் ஒரு வெற்றியை கொடுக்கணும். அவர் செகண்ட் ஃபேஸில் இருக்காருன்ற பட்சத்தில் டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களோட லைஃப் கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் தான் அவர் கொடுப்பாரு. ஸோ அதுக்காக மற்ற கிரகங்கள் எதுவும் சப்போர்ட் பண்ணாதுன்னு இல்லை, இவர் தான் இங்கே மேஜர் ரோல். இங்கே மேச ராசியை பொறுத்தளவுக்கு 10க்கும் 11க்கும் உடையவர் அவர் தான். ஒரு பிஸ்னஸ் வேணுனாலும் அவர் தான் செய்ய போகிறாரு, ஒரு நல்ல லாபம் வேணும்னாலும் அவர் தான் செய்ய போகிறாரு. ஏன்னா 10-11 வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சுன்னா ஒருத்தரோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் யாருன்னா மிஸ்டர் சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியில் வரும்போது, அதுவும் செகண்ட் ரவுண்டில் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களோட வேலையை நீங்கள் அசட்டஸ் அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. 10% நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 11% எக்ஸ்ட்ரா, ஒரு 1% எக்ஸ்ட்ரா வேலை பாருங்கள். அவ்வளோ லட்சங்கள்ல உங்களுக்கு கோடியில் சனி பகவான் கொடுப்பாரு. மேக்ஸிமம் இந்த செகண்ட் ஃபேஸ்லலாம் பொங்கு சனியில் என்ன நடக்கும் அப்படி என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஒரு கல்யாணம் ஆகட்டும், இல்லை சில பேர் வந்து செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுவாங்க, சில பேருக்கு வந்து ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஐவிஎஃப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க, வெல்த்துக்காக ஒரு விஷயம் செய்வாங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் தான். நீங்கள் ஒரு 70% முயற்சி பண்ணீங்கன்னா மிச்சம் 30% அவரே கொடுத்துருவோம். ஆனால் இங்கே முயற்சின்றது இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் ரொம்ப முயற்சி பண்ணணும். செகண்ட் ரவுண்டு கொஞ்சம் முயற்சி பண்ணாலே கடவுள் உங்களுக்கு சனி பகவானே உங்களுக்கு மற்ற விஷயம் எல்லாமே கொடுத்துருவார். ஸோ இது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் சனிக்கு, பொங்கு சனி. உங்கள் வயசு வந்து 25-26லேருந்து ஒரு 55 வயசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இந்த ஃபேஸ் எல்லாம் நீங்கள் வந்து கடந்து வருவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து சங்கு சனின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கு சனி என்ன அப்படின்னா 3வது ரவுண்டு வரும். ஒரு அப் டு 56க்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சனி தான் இந்த சங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேஸில் நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எவ்வளோ தூரம் கடந்து வந்திருப்போம், அது எல்லாத்துலேயுமே தாண்டி ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இது தாண்டா இவ்வளோதானடா நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் கிடைக்கும். இதுக்கு தான் இவ்வளோ தூரம் ஓடுனோமா, இதுக்கு தான் நம்ம இவ்வளோ செஞ்சோமா அப்படின்னு சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுப்பாரு. ஸோ இதில் மேக்சிமம் நமக்கு வந்து உடல் உபாதைகளுக்கான ஒரு பிரச்சனை வரும், மனசு தளர்வடையும், உறவுகளிலிருந்து சரியான அன்பு கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ புரிதலுக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கு சனி பண்ணுவார். இவ்வளோதான் இந்த உலகத்துல நான் வாழ்ந்திருக்கேனா, இந்த நபர் தான் எனக்கு நல்லது பண்ணியிருக்காரா, இந்த நபர் தான் எனக்கு நல்லது பண்ண போறாரா, இவ்வளவு நாள் இப்படி ஒருத்தரை நம்பிதான் நம்ம வாழ்ந்திருக்கோமா அப்படின்னு உலகத்தோட ஒரு புரிதலை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சங்கு சனியா தேர்ட் ரவுண்ட்ல இருக்கும். சரிங்களா? ஸோ ஓவராலா நான் சனியை பத்தி பேசுறதுக்கான முக்கியமான விஷயம், மேசராசிக்கு சனி பகவான் ஒரு பெரிய மேனிபுலேஷன் பண்ணுவாரு. மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த சனி பகவான் பக்காவா சப்போர்ட் பண்ணுவாரு நம்ம ரைட்டான பாத்துல இருந்தோம் அப்படின்னு. அடுத்து குரு பயிற்சியை பத்தி ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ குரு பயிற்சி உங்களோட ராசிக்கு 3வது இடத்துல வருவாரு. அவர் யாரு அப்படின்னா உங்களோட ராசிக்கும் 9க்கும் 12க்கும் உடையவர். அவர் 9ஆம் வீட்டை பார்ப்பார். மிதுனத்துல இருக்கும்போது டைரக்டா உங்களோட 9ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ 9ஆம் வீட்டை ஹோல்ட் பண்ணிட்டாரு. 9க்குரிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் குரு செய்யறதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ அதுதான கான்செப்டா நமக்கு இங்க வரும். ஸோ அப்போ 9ஆம் பாவம்னா என்ன, என்னோட பூர்வ புண்ணியம், நான் எங்க அப்பாக்கான ஒரு மெடிக்கல் ஆஸ்பெக்டை நான் செலவு செய்ய போறேன், அப்பாவோட சொத்து கிடைக்குமானா கண்டிப்பா அப்பாவோட சொத்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும், அப்பாவோட அன்பு கிடைக்கும். ஸோ எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஒரு குழந்தைக்காக நான் ட்ரை பண்றேன் அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சி, அதாவது ஜென்ரலா குரு பயிற்சி எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் குரு பயிற்சி நடக்கும். ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க ஒரு குழந்தைக்காக ஒரு ட்ரை பண்றீங்க, ஒரு ஐவிஎஃப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா சூப்பரா சக்சஸ் ஆகும். குருக்கான எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல கிடைக்கும். எனக்கு வேற வெளிநாட்டுல வேலை கிடைக்குமா அப்படின்னாலும்
அதுக்கு கொஞ்சம் ப்ராபபிலிட்டி கம்மி தான். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை ஹோல்ட் பண்ணல, 9ஆம் இடத்தை தான் ஹோல்ட் பண்ணுது. வெளிநாட்டு பயணத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவகம் 9ஆம் இடம் தான். பட் ஆனா ரொம்ப தூரமா உங்களால போக, ஒரு வெளியூர் பயணத்துக்கு உங்களால போயிட்டு வரலாம். நான் எங்க ஊர்ல இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் போறேன், ஒரு 1000 கிலோமீட்டர் போறேன் அப்படின்னா தாராளமா போயிட்டு வரலாம். இப்போ இந்தோனேஷியா, பங்களாதேஷ் கூட நீங்க நம்ம ஓரளவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நம்ம போயிட்டு வரலாம். சரிங்களா? ஸோ ஓவராலா 9ஆம் பாக்கியஸ்தானம் உங்களுக்கு முழுசா கொடுக்கறதுக்கு இந்த குரு பயிற்சி ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, அகெயின் ராகு கேது பயிற்சி இருக்கு இல்லைங்களா? அதுவும் மே மாசம் ராகு கேது பயிற்சி நடக்க போது. உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டுல ராகு வருவாரு, 5ஆம் வீட்டுல கேது வருவாரு. ஸோ இந்த 5ல கேது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த உலக விஷயத்துக்கான ஒரு புரிதலை கொடுக்கும். நான் யாரு, நான் ஏன் இந்த என்னோட குழந்தைங்க எனக்கு என்ன செய்ய போறாங்க, 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய அந்த ஒரு புரிதலை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். இப்போ 1ல ராசியில சந்திரன் இருப்பாரு, 5ல கேது இருக்கும், 9ல குரு இருப்பாரு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய ஆஸ்பெக்ட்ல புரிதலுக்கான ஒரு விஷயத்த தான் செய்ய போகுது. இந்த புரிதல்ன்றது உங்களுக்கு 30 வயசு தான் நடக்குதுன்னா அதுக்கு அந்த வயசுக்கு உண்டான ஒரு புரிதலை பர்ஃபெக்டா பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு 50 வயசு அப்படின்னா அந்த வயசுக்கான ஒரு புரிதலை பர்ஃபெக்டா பண்ணும். அப்போ 1ல சந்திரன், 5ல குரு, 9ஆம் வீட்டு 1ல சந்திரன், 5ல கேது, 9ஆம் வீட்டை குரு பாக்குது அப்படின்ற பட்சத்துல இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆன்மீக தூண்டுதலுக்கான ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும். ஸோ ஓவராலாக இந்த மேச ராசிக்கான ஒரு ஒரு 1 இயர் ஆஸ்பெக்ட்ல ஒரு மேஜரான ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. வேலை கிடைக்க போதா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறீங்களோ அது சம்மந்தமான ஒரு விஷயம். ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறீங்களா? அது தாராளமாக எடுத்துக்கோங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் ஐவிஎஃப் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பராக நடக்கும். கல்யாணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? தாராளமாக செய்யுங்க. உங்களை 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அங்கே குரு பார்க்குறாரு அப்படின்ற பட்சத்தில் அப்பா வழியில் தேடும் போது உங்களுக்கு ஈஸியா அப்பா முயற்சி பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரிங்களா? ஸோ அதே போல 5ல கேது இல்லற வாழ்க்கை, குடும்பம், அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்து கொடுத்துட்டு அதுல ஒரு மிக அசைக்க முடியாத ஒரு ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஓவராலா மேசராசிக்கான குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, ஒரு வருட பயிற்சி, உங்களோட முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலான, அதை விட ஒரு படிக்கு மேலான ஒரு வெற்றியை உங்களுக்கு இந்த எல்லா கிரகங்களும் கொடுப்பாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த டிரான்சிஷன் குரு பயிற்சி, சனி பயிற்சிலாம் சொல்றாங்க, ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ பிறப்பு ஜாதகத்துல கொடுக்காத எந்த ஒரு விஷயத்தையுமே டிரான்சிஷன் கொடுத்துறாது. பிறப்பு ஜாதகமும் ஒரு தசாபுத்திகளும் சப்போர்ட் பண்ணாத ஒரு விஷயத்த டிரான்சிட் அவ்வளோ பெருசா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடாது. எனக்கு பிறப்பு ஜாதகத்துல நல்லா இருக்கு, எல்லா கிரகங்களும் பக்காவா இருக்கு, 2025ல சூப்பரா இருக்கு, எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாருமே இருக்காங்க, தசாபுத்திகளும் எனக்கு கொடுப்பினைக்குரிய ஒரு தசாபுத்திகள் தான் நடக்குது. அப்ப டிரான்சிட் போகும்போது எனக்கு 100% எனக்கு லாபம் கிடைச்சிடும். என்ன எதிர்பார்த்து போறேனோ அந்த அளவுக்கு எனக்கு லாபம் கிடைச்சிடும். சப்போஸ் எனக்கு திசாபுத்திகள் வந்து சப்போர்ட்டா இருக்கு, ஆனா பிறப்பு கிரகம் சப்போர்ட்டா இல்லை, கோச்சாரம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு 70% உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைச்சிடும். எனக்கு பிறப்பு கிரகமும் அதாவது பேர்த் சார்ட்டும் நல்லா இல்லை, திசாபுத்திகளும் நல்லா இல்லை, கோச்சாரம் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றப்போ ஒரு 30% உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எப்பயுமே இந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணி ஒரு டிரான்சிட்டை நீங்க மர்ஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சா ஓரளவுக்கு நம்ம பேரை காப்பாற்ற முடியும், என்ன செஞ்சா நல்ல லாபம் கிடைக்கும், எது செய்யக்கூடாது அப்படின்றது முக்கியமா தெரிஞ்சிடும். எது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே நம்ம பாதி கிணத்தை தாண்டிடுவோம். ஸோ இங்க இப்படிதான் மர்ஜ் பண்ணி நீங்க பார்க்கணும்.